பாண்டிய ஸ்டோர் பிரமுக் கழுதுக்கட்ட ராஜி சண்டை போடுறாங்க. உனக்கு என் மேல பாசமே இல்லைல்ல. அவ்வளோ தூரம் அங்கே பிரச்சனை நடக்குது. என்னுடைய அப்பா அம்மா வந்து என்னை கூப்பிடுறாங்க. ஆனால் நீ தாராளமாக போன்னு சொல்லிட்டல்ல. இங்கே பாரு நான் போயிருப்பேன் போகிறதுன்றாங்க. டேய் உனக்கு இருந்தாலும் கொழுப்பு தான்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் சரியான்றாங்க. கதிர் சிரிக்கிறாங்க. என்ன சிரிப்பு? என்றைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை விட்டு போகத்தான் போகிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம் என்னை விட்டு நீ போகிறதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சமக்கியோட பேசிட்டு இருக்காங்க. இங்கே ராஜி வந்து வராதது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படியாச்சும் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம். ஆனால் அங்கே ராஜி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டா. இந்த குடும்பம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த குடும்பத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிட்டா. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல குமார் இருந்துட்டு அப்பா விடக்கூடாதுப்பா. இவங்களே சைலண்ட்டாக இருந்தாலும் நாம் இந்த விஷயத்த விடக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் வந்து ராஜி அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அரசிங்கிறது அவங்களுடைய அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாங்க. ஏன் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறாங்கல்லப்பா. அப்போ நாம் யாருன்றதை அவங்களுக்கு காட்டணும் இல்லையாப்பா. அதுக்கு சரியான ஒரு பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துடலாம், யாருன்றதையும் நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. டேய் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுற, கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும். சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் ராஜி அந்த வீட்டிலேருந்து எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பிளான் போட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத விடக்கூடாது. நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா, அப்போ நாம் அவங்களை அசிங்கப்படுத்துறதால அது நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இவங்களுடைய பிளான் எல்லாம் வந்து தெரிஞ்சால் முத்துவேல் என்ன செய்ய போகிறாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரப்போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.